ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்ய போகிற சோயா ஃப்ரை தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சோயா எடுத்துக்கோங்க. அடுப்பில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ சோயாவை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹீட் ஆகட்டும். அது பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதனால் பிழிஞ்சு எடுத்துட்டு ட்ரையாக பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெட் கலர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்காங்க. ஊற்றிட்டு இந்த சோயாவை எடுத்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ரெடிமேட் சூப் மிக்ஸ் இருக்கும். அந்த சூப் மிக்ஸ் வாங்கிக்கோங்க கடையில். அதை வந்துட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டு சூப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப் எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சோயாவை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சூப்பும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இதுக்கு சூப்பு அதில் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ சோயா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சதை எடுத்து நம்ம சோயா எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம வெங்காயம், மல்லித்தலை எல்லாம் போட்டு கொஞ்சம் சூப் எடுத்து அது மேலே ஊற்றிட்டா நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் சோயா ரெடி. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குங்க.